இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் எப்படி மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். எதை பற்றியில் கன்சிடர் பண்ணணும்னு. சிங்கப்பூரில் ஃபஸ்ட்டு மெடிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பப்ளிக் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு 4 வார்ட்ஸ் இருக்குது. கிளாஸ் A வார்ட், கிளாஸ் B1 வார்ட், கிளாஸ் B2 வார்ட், கிளாஸ் C வார்ட். கிளாஸ் A இஸ் த பெஸ்ட். உங்களுக்கு வந்து ஒரு தனி ரூமு, ஏர் கண்டிஷனிங், பர்ஃபெக்ட் சர்வீஸ். வார்ட் C வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்தோடு இருப்பீங்க, மேபி 20-25 பீப்புளோட சேர்ந்து இருப்பீங்க. அண்ட் தென் ஃபேன் அந்த மாதிரி இருக்கும். அது சப்சிடைஸ் வார்டுன்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூரியன்ஸ்க்கு வந்து யூ see a huge difference in the price of the ward. It will cost you from $1,264 to $159. And the drop in price is huge because of the subsidies. ஆனால் அதே வந்து நம்ம ஃபாரினர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட். You are practically having no difference in the payment from class A to class C because class C is a subsidized ward. எதாக இருந்தாலும் உங்களுக்கு பேமெண்ட் அதே தான். இதுதான் இட்ஸ் வெரி சிமிலர் டு எவ்ரி திங் எல்ஸ் பிகாஸ் தேர் இஸ் ரியலி நோ சப்சிடிஸ் ஃபார் ஃபாரினர்ஸ். அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்கும்போது வி ஆல்வேஸ் சூஸ் பிட்வீன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆர் பப்ளிக் ஹாஸ்பிட்டல் வாட் இஸ் த ஹையஸ்ட் டியர். ஸோ எப்படி வந்து சிங்கப்பூரில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே அவுட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். மெயினாக சிங்கப்பூரில் வந்து ரைடர்னு ஒன்று சொல்லுவாங்க, பேஸ் பிளான் ஒன்று இருக்குது, அப்புறம் ரைடர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரைடர் இல்லைனா ஜஸ்ட் பேஸ் பிளான் மட்டும் வாங்கினீங்கன்னா $50,000 ஹாஸ்பிட்டல் பில் வந்துச்சுன்னா உங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் $41,000 பே பண்ணும். இது எப்படி கால்குலேஷனாக எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு $3,500 டிடக்டபிள் சொல்லுவாங்க. இது எப்படின்னா எந்த ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு $3,500 நீங்கள் தான் கட்டணும். இது காரணம் வந்து அவங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸோட ஃபீஸு கம்மி பண்ணணும், தேவையில்லாமல் அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் $3,500 நீங்கள் கட்டணும். அதுக்கு மேலே இருக்க பில்லு வந்து அதுலேயும் டியர் பண்ணுவாங்க. அதில் கோ இன்சூரன்ஸ் இருக்குது. கோ இன்சூரன்ஸ் என்னென்னா 10% ஆஃப் த மெடிக்கல் பில் நீங்கள் கட்டணும், மீதி 90% வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்துனா தான் உங்களுக்கு வந்து டிடக்டபிள் கோ இன்சூரன்ஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி 41,000 அவங்க பே பண்ணுவாங்க. ஆனால் அதே நீங்கள் ரைடர் வாங்கினீங்கன்னா லெட்ஸ் லுக் அட் கிளாசிக் ரைடர். அது வந்து $50,000 வந்து ஹாஸ்பிட்டல் பில்னா இட் கவர்ஸ் யுவர் டிடக்டபிள் அண்ட் கவர்ஸ் யுவர் கோ இன்சூரன்ஸ் அண்ட் இட்ஸ் கேப்ட். ஸோ எவ்வளோ பெரிய பில்லாக இருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் பேமெண்ட் வந்து $3,000 தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் திங் அபவுட் ரைடர். உங்களுக்கு டிடக்டபிள் போயிடுச்சு, உங்கள் கோ இன்சூரன்ஸ்லாம் போயிடுச்சு, மேக்ஸிமம் $3,000. அது கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் 10% பே பண்ணுவீங்க. ஆனால் $3,000 மேலே போகாது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து how much does it cost? ஸோ சிங்கப்பூர் நிறைய இன்சூரன்ஸ் இருக்கிறாங்க. இன்கம் இஸ் ஒன் ஆஃப் த my favorite ones and I'll share with you the pricing for that one. Enhanced income shield சொல்லுவாங்க. இந்த அட்வான்டேஜ் வந்து பப்ளிக் ஹாஸ்பிட்டல் வார்ட் A, ப்ரிஃபர்ட் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தரும். இது வந்து சிங்கப்பூரியன் பிஆர் இருக்குது, ஃபாரினர்ஸ்க்கு ஜஸ்ட் அடியில் இருக்கும். ஓகே, ஸோ இஃப் இன்ஷூர்ட் பர்சன் இஸ் அ ஃபாரினர், அட்வான்டேஜோட ப்ரீமியம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 41 இயர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இயர்லி வந்து $860 பேஸ் பிளானுக்கு பே பண்ணுவீங்க. அப்புறம் வந்து ரைடர் ஆட் பண்ணும். இட்ஸ் மை ரெக்கமெண்டேஷன். ஸோ கிளாசிக் ரைடர் வந்து ஸோ சிங்கப்பூரின் பிஆர் ஃபாரினர்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஃபார் யுவர் பப்ளிக் ஹாஸ்பிட்டல் ரைடர் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரைடர். மற்றதுக்கு வந்து தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ பப்ளிக் ஹாஸ்பிட்டல் ரைடர் வந்து அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. 41 இயர்ஸ்னால் உங்களுக்கு $200. ஸோ இட்ஸ் $200 ப்ளஸ் $860. ஸோ டுகெதர் வில் பி $1,060 ஃபார் யர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் இயர். அந்த 5-year ப்ராக்கெட்டுக்கு அதுக்கப்புறம் உங்கள் ப்ரீமியம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஹோல் ஐடியா ஆஃப் இன்சூரன்ஸ். சிங்கப்பூரில் வந்து நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே வந்து நான் ஃபைனான்ஷியல் அலையன்ஸில் இருக்கிறேன். நாங்கள் 17 இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலை செய்கிறோம். அதில் வந்து ஆஃப் ஆல் தீஸ் கம்பெனிஸ் யூ ஹேவ் டு சி எந்த பெனிஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு கம்பெனியும் டிடக்டபிள் வேறு மாதிரி இருக்கும், கோ இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அட்வைசரோடு சேர்ந்து பாருங்கள், கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குங்க.